உங்கள் கல்வி கனவுகளை நிஜமாக்க எதிர்காலத்தை அறிவாற்றலால் எதிர்கொள்ள கோவையின் தலைச்சிறந்த கல்வி குழுமம் ஹிந்துஸ்தான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. அட்மிஷன்ஸ் ஓபன். இன்னைக்கு நம்ம டயபெட்டிக்ஸ்னு கஷ்டப்படுறோமே, அதெல்லாம் ஒரு சயின்ஸ் ஒன்று எடுத்துன்னு வரான் உள்ள. இன்னைக்கு நீ பயிர் பண்ணிட்ட, அறுவடை பண்ணிட்ட, அவிச்சு காய வச்சு புழுங்கல் அரிசி எடுத்துட்ட, அதை நீ சாப்பிட முடியாது. ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். அதை பெரிய பெரிய பானை இருக்கும், அதில் போட்டு மூடி வச்சிருவாங்க. உங்களுடைய உணவு எதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த மண்ணில் பிறக்கிறீர்களோ அதுல ஒரு 200-300 கிலோமீட்டர் ரேடியஸ் அங்க விளையிறது தான் உன்னுடைய உணவா அமைய முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க சயின்ஸ் ஸ்கூல்ல போனீங்கன்னா நிறைய சமாச்சாரத்தை நீங்க பார்க்கலாம். பட் அதை பண்டைய நாகரிகம் எப்படி கையாண்டார்கள் என்பதை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும். தமிழர்களுடைய உணவு முறை இன்னைக்கு கம்ப்ளீட்லி சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். முன்ன இருந்த மாதிரியான சிறுதானியங்கள் இல்லை முன்னா எடுத்துன உணவு இன்டேக் அப்படிங்கிறது டோட்டலாக சேஞ்சாக இருக்குது. எப்படி எடுத்துக்கிறவங்க முதற்கொண்டு முன்னால் இருந்த உணவு முறை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு சார்? சிறுதானியங்கள்னு ஒரு வார்த்தை குறிப்பிடுறீங்கல்ல, சிறுதானியங்கள் எதுக்கு உற்பத்தி பண்ண, அதெல்லாம் இயற்கையில் இருந்தது. ஒரு திணையோ ஒரு சாமையோ ஒரு அரிசியோ கேழ்வரகுலாம் உங்களுக்கு நவதானியத்தில் வந்துடும். ஓகேங்களா? சிறுதானியங்கள் நம்ம உணவு கிடையாது. ஏதோ மாதத்தில் ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்ருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் பறவைகளுடைய பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அதுங்க இறங்குச்சுன்னு வச்சிங்களேன், நிலத்தை அப்படியே சீராக மேய்ஞ்சிட்டு போயினே இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க, ப்ரில்லியண்ட்டாக ஒரு வேலை பண்ணாங்க. இந்த சிறுதானியங்களெல்லாம் எடுத்து இதை பயிர் பண்ணி பறவைங்களுக்கு போட்டுக்கினே இருப்பாங்க. அதை மெமரைஸ் பண்ணுறாங்க அந்த பறவையை. இதுங்க இறங்குச்சுன்னா அது நெல்லை தீண்டாது, சிறுதானியத்தை சாப்பிட்டு போயிடும். அதெல்லாம் ஒரு பக்கம் வருவோம். உணவு முறையெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி சமையல் கலை மிகப்பெரிய கலை. உணவுப் பொருட்களை அதன் விஷத்தன்மையிலிருந்து நீக்கி அதை உணவாக உடலுக்கு உகந்ததாக மாற்றுவதே சமையல் கலை. அது டைரக்ட்லி ரிலேட்டட் டு சப்ஜெக்ட் ஆஃப் டாக்சிகாலஜி. அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துட்டு போனாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி நம்ம டயபெட்டிக்ஸ்னு கஷ்டப்படுறோமே, அதில் அவன் ஒரு 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 சயின்ஸ் ஒன்று எடுத்துன்னு வரான் உள்ள. இன்றைக்கி நீ பயிர் பண்ணிட்ட, அறுவடை பண்ணிட்ட, அவிச்சு காய வச்சு புழுங்கல் அரிசி எடுத்துட்ட, அதை நீ சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். அதை பெரிய பெரிய பானை இருக்கும், அதில் போட்டு மூடி வச்சுருவாங்க. கொஞ்சம் அது சில இலைத்தடெல்லாம் போடுவாங்க பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஒரு வருஷம் ஆனப்புறமா அது பழைய அரிசின்னு பேர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் வீட்டிலலாம், பழைய அரிசியை பார்த்து வாங்குவாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ அதை சாப்பிடணும். ஏன் சொல்லுங்கள்? தட் பிகம்ஸ் டோட்டலி ஹியூமன் ஃப்ரெண்ட்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். பியூட்டிஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் ஆகும் அந்த குளுக்கோஸ். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அதை அப்படியே மில்லுலேயே அதுக்கு ஒரு அந்த 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 முதல்ல ஃப்ரெஷ்ஷாக வர அரிசி கொஞ்சம் கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும் சார், வெள்ளையா. அதுக்கப்புறமா அது ஒரு வருஷம் ஆச்சுன்னா ஒரு பழுப்பு கலருக்கு வரும். அந்த கலரிங் எடுத்துன்னு பழைய அரிசின்னு கொடுத்துட்றோம். அதுக்கு த எர்த் இஸ் நம்ம புவி மண்டலம் இருக்கே, இந்த எர்த், பிளானட் எர்த், இது நெகட்டிவ்லி சார்ஜ். ஹியூமன் பாடி இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். ஹியூமன் செல்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ். தே டோன்ட் வாண்ட் எனி பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ் இன்சைட். உங்களுடைய ஸ்வெட்டிங், உங்களுடைய மலம், உங்களுடைய யூரின், என்னெல்லாம் கழிவுகள் வெளியேறுதோ அதை எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் சார்ஜ்டு காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். பிரித்து தள்ளிடுது வெளியே. அதை அவ்வளோ அழகாக படித்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு வருது? உங்கள் உணவுலேருந்தும் தண்ணியிலேருந்தும் வருது. உணவு ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது சார். நம்மளுக்கு அன்னசத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து 3 வேணும். இதை எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை காலகட்டத்தில் நீங்கள் பிறந்த சூழ்நிலையில், நீங்கள் பிறந்த சமுதாயத்தில் எப்படி அது வடிவமைக்கப்பட்டது, எதை ஆதாரமாக கொண்டு நீங்கள் குழந்தை பருவத்தில் இருந்து வளர்ந்தீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. 3 வேளை நீங்கள் சாப்பிட்டு வளர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் 3 வேளை சாப்பிட்லாம். அது ஒரு பழமொழி கொடுப்பாங்க. 1 வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகின்னு. உங்களுக்கு உணவு வழியாக தான் நம்மளுக்கு நிறைய வியாதி வருது. எத்தனை வேளை சாப்பிட்டீங்கன்றது உங்களுடைய உடலுக்கு, உங்கள் உடல் உழைப்புக்கு தேவையான அளவு, எந்த அளவு உங்களுக்கு உணவு தேவை என்பதை நீ மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். இந்த டயபெட்டிஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த சர்க்கரை நோய், இது ஒரு நோய் கீழே வராது சார். இது ஒரு மெட்டபாலிக் இம்பேலன்ஸ், மனித ரசாயன குறைபாடு தான். இது வியாதி கிடையாது. எல்லா நாட்டு உணவும் எல்லா நாட்டிலையும் இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஏர்லிஃப்ட் ஆகுது, எல்லாமே ஆகுது. உங்களுக்கு அந்த மண், அந்த செடி, அந்த மண்ணினுடைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அந்த ஃப்ரூட்டினுடைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஏன் நம்ம ரைட்? உங்களுடைய உணவு எதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த மண்ணில் பிறக்கிறீர்களோ அதில் ஒரு 200-300 கிலோமீட்டர் ரேடியஸ் அங்கே விளையிறது தான் உன்னுடைய உணவாக அமைய முடியும்.
ரைட், ஓகே. அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ராசஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் குறைஞ்சிரும். இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் யுவர் பாடி இன் ப்ராசஸிங் அந்த மைட்டோகாண்ட்ரியா லெவல். இதை வந்து இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு அந்த அணுவின் உள்ள துகள்களும் அதனோட பிஹேவியர்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, மெக்கானிசம்ஸ் எல்லாம், குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு. அதை வந்து அந்த பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணி குவாண்டம் பயாலஜின்னு இப்போ தான் 30 வருஷமாக படிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது என்னென்னா, லிவர் தான் எல்லா கொழுப்பு சத்தையும் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். லிவருக்கு வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் பண்ணுது. அப்போ இன்ஃப்ராரெட் சாயந்தரத்தில் நம்மளுக்கு மேலே உழுந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஆகும்பொழுது அது வந்து எல்டிஎல் எடுத்துக்குது. அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் எடுத்து D3 மாற்றுது, விட்டமின் D3. இதை இப்போ தான் பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் அவங்க வந்து எல்டிஎல் இருக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து வெயிலேயே போகிறதில்ல, அதனால் எல்டிஎல் செலவாகல. அப்போ எல்டிஎல் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது ஜாஸ்தி காட்டுது. அப்போ உள்ளே என்ன நடக்குது தெரியுமா? விட்டமின் D3 இல்லை. உள்ளே இருக்கிற சிஸ்டம் எல்லாம் லிவருக்கு கமாண்ட் அனுப்புது, எனக்கு விட்டமின் D3 வேணும்ப்பான்னு. லிவருக்கு தெரியாது நீ வெயிலில் போனியா வெயிலில் போலியா, எல்டிஎல் நான் உற்பத்தி பண்ணது போட்டு ரத்தத்தில் இருக்குது செலவாச்சு, அது தெரியாது. உடனே கடன்னு அடிச்சு அனுப்போம், அது வெளியே ரத்தத்தில் போட்டுக்கினே இருக்கும். அது கமாண்ட் வந்துடுச்சு, அவ்வளோதான். உனக்கு எல்டிஎல் இங்கே ஏறும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சயின்ஸ்குள்ளே போனீங்கன்னா நிறைய சமாச்சாரத்தை நீங்கள் பார்க்கலாம். பட் அதை பண்டைய நாகரிகம் எப்படி கையாண்டார்கள் என்பதை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். அன்றைக்கி அவன் சட்டை போடாமல் தான் இருந்தான். மேலாடை கிடையாது, பெண்களுக்கும் மேலாடை கிடையாது ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி வந்து நாகரிகம் வந்து வளர்ந்து போச்சு. இன்றைக்கி வந்து நம்ம மெக்கனைஸ்டு வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸை வந்து எடுத்துட்டோம், சமைக்கிறது இல்லை. இது ஏன் வடிவமைக்கப்பட்டது? இதை எதை நோக்கி வடிவமைக்கப்பட்டது? இது எதற்காக பிரகடனப்படுத்தப்பட்டது? இதை எப்படி மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டது, ஆணியடிக்கப்பட்டது என்பதற்கு பின்னால் ஒரு வியாபார சந்தை இயங்குகிறது. உங்கள் கல்வி கனவுகளை நிஜமாக்க எதிர்காலத்தை அறிவாற்றலால் எதிர்கொள்ள கோவையின் தலைச்சிறந்த கல்வி குழுமம் ஹிந்துஸ்தான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கோவை. அட்மிஷன்ஸ் ஓபன்.